அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இது ஒரு திருமண விழாவுக்கான அழைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இரு தலைவர்கள் இணையும் போது நிச்சயமாக அரசியல் பேசுவார்கள். இது 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கூட்டணி கணக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப பாமகவோடு ஒரு இணக்கமான நிலைப்பாடை எடுக்கிறதா அதிமுக அப்படின்றது ஒரு பக்கம். ஏற்கனவே பாஜக பாமக கடந்த தேர்தலில் கூட்டணியில இருந்தாங்க. ஆனாலும் அது அன்புமணி ராமதாஸ் அவருடைய வலியுறுத்தலின் பேர்ல தான் பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. மருத்துவர் ராமதாஸுக்கு இதுல விருப்பம் இல்லை, அவருக்கு அதிமுகவுடன் இணையதான் விருப்பம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டது. பாமக அதிமுக ஒருவேளை கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதா இந்த 2026? இது ஒரு புறம் இருக்க, தாவேக அதிமுக கூட்டணி அமைந்தால் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான கூட்டணியாக அது இருக்கும் அப்படின்னு முன்பாகவே அரசியல் நோக்கர்கள் பலரும் கணித்து சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில பெரிய அளவுல அதிமுகவை தாவேக விமர்சிப்பதோ இல்ல தாவேகவை அதிமுக விமர்சிப்பதோ மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்க முடியல. அது வெளிப்படையான இணக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாவிட்டாலும் அவர்களுக்குள்ள வெளிப்படையான பிணக்கு எதுவும் இருந்த மாதிரியும் தெரியல. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியில எடுத்துக்கொண்ட தலைப்பு பாஜகவுக்கு எதிர்ப்பு, பாமகவுடன் நட்பு, தாவேகவுடன் அணுக்கம், பாஜக அல்லாத கூட்டணியை திரட்டுகிறாரா இபிஎஸ் அப்படின்றது இன்னைக்கு நம்ம நேர்பட பேசல பேச போற தலைப்பு. இந்த அடிப்படையில 4 விருந்தினர்கள் இது குறித்து பேசுவதற்காக என்னோடு இணைகிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு சுகுணா திவாகர் அவர்கள், திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், எழுத்தாளர் திரு ஜே. ராம்கி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு ராம்கி, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய திட்டமாக இருக்கிறதா? அவர் சொல்லக்கூடிய அந்த மெகா கூட்டணி அப்படின்றது என்ன? எடப்பாடியினுடைய வியூகம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணிக்கு முயற்சி செய்தால் அவரால் முடியவில்லை. இன்னைக்கு கூட்டணி என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அதிமுக மட்டும் இல்லை, பாமக மற்ற எல்லா கட்சிகளுமே, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட கூட்டணி தான் இன்னைக்கு அரசியலை தீர்மானிக்குதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு கூட்டணி நோக்கி தான் போகிறாங்க. ஸோ ஒரு பாஜக அல்லாத கூட்டணி அப்படின்னு ஒன்று வரும்போது அது நிச்சயமாக பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும். முக்கியத்துவம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான் பலன் தான். ஆக்சுவலாக இல்லை லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எந்தெந்த கட்சிகள் இருக்கு நீங்கள் அது அதிமுக மட்டும் இல்லை, நீங்கள் பாமக எல்லா கட்சிகளுமே பாஜகவை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறது முயற்சி செய்வார்கள். அது இருக்குது. 2026 தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கிறதா நான் பார்க்கல. அது மீறி அவங்க செய்தால் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விலை பேக்ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இப்படிலாம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் கடந்து இதெல்லாம் இருக்கணும். கூட்டணி ஸ்பெகுலேஷன் தாண்டி பாமகலே அவருடைய செயல்பாடுல பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. வந்து திடீர்னு வந்து சோழ மண்டல சமூக நல்லெண்ணிக்க மாநாடுன்னு போட்டிருக்காங்க. சாதி ஒழிப்பு அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. திடீர்னு ஒரு பாமக செயல்பாடுகளில் ஒரு பெரிய உற்சாகம், ஒரு சுறுசுறுப்பு தெரியுது. கிட்டத்தட்ட இந்த லைனில் தான் வந்து எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருந்த விஷயத்தை தான் பாமக அவர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2 சீனியர் ராமதாஸ்கினியா ஜூனியர் ராமதாஸ் நிறைய அறிக்கைகள் கொடுக்குறாரு. டெய்லி தினமும் நிறைய அறிக்கைகள் வருது. அது 2 விஷயங்களை அன்புமணி அவர்கள் ஹைலைட் பண்ணார். ஒன்று வந்து லா அண்ட் ஆர்டர் விஷயம், சட்டம் ஒழுங்குங்கிறது இன்னைக்கு திமுக அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. 2வது போதைப் நடமாட்டம் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்ல இதுதான் வந்து எடப்பாடி அவர்கள் பல காலமாக சொல்லிட்டு இருந்த விஷயம். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. ஸோ எடப்பாடி அவர்கள் இதுவரையும் பேசிட்டு வந்த விஷயத்தை தான் சமீப காலத்தில் அன்புமணி பேச இருக்கும்போது அவங்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு கூட்டணியாக மலருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் அண்ட் சீ அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் இதுக்கான அனைத்து சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறது நிச்சயம் அது நிச்சயமாக உருவாக போகிறது. பாமக அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து பாஜக கூட்டணி என்டிஏல தான் இருக்காங்க. ஆனால் வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து வெளியே தான் ஒன்றும் தொடர்ந்து இருக்கிறப்ப தான் நம்ம நம்ப முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து அவங்க பல காலங்கள் என்ன சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, நாங்கள் எந்த கூட்டணி இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி இடம்பெற்றால் எங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதிமுக தலைமையில் பாமக கூட்டணி இருந்தால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியோட செயல்பாடுகள் மட்டும் இல்லை, களத்திலும் சரி எல்லாவற்றிலும் சரி ஒரு எதிர்கட்சி நம்பர் 2 எதிர்கட்சின்னு சொன்னால் அதை பாமக தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இயல்பாக அதிமுகவும் பாமகவும் ஒரு கூட்டணிக்கான அனைத்து சாத்தியங்களும் இன்னைக்கு தெரியுது. ஸோ அப்படிங்கும்போது அது உருவாருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணி இணைகிறார்கள் அப்படிங்கும்போது இது இந்த ராஜ்யசபா எம்பி சீட்ஸை பொறுத்து தான் இந்த ஜி.கே. மணி மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடைய சந்திப்பு இருந்து. நான் 6 சீட் இருக்கு, 4 திமுகவுக்கு 1 அதிமுகவுக்கு, இன்னொரு சீட்டை
தேமுதிக, பாமக, அதிமுக கிளைம் பண்ணலாம். தேமுதிகக்கான வாக்குறுதிகள் இருக்கு, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் அப்படின்ற அடிப்படையில். ஆனா இங்க அன்புமணியை ரீடைன் பண்ணணும், பாமகவுக்கு அந்த சீட் வேணும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கு. இப்போ அதிமுக அது கணக்கா இருக்குமா? இந்த சீட்டை ரீடைன் பண்றது கூட்டணிக்கான அடுத்து 2026 கூட்டணிக்கான அச்சாரம் அப்படி இருக்குமா? இப்போ ஒரு ஒருத்தன் கிளைம் பண்ணாதான் சிக்கல். இப்போ வந்து உங்களுக்கு ஜி.கே. மணி மட்டும் இல்லை, ஒரு ஜி.கே. வாசனுக்கும் சரி அன்புமணியும் ஜி.கே. வாசன் எல்லாருக்குமே தேமுதிகவும் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாருக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு சிக்கல் நிச்சயமா வந்ததுன்னா அது அதிமுகவே நாங்களே ரிட்டைன் பண்றோம்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை அதை பொறுத்து ஒரு சிக்கல்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்றைய பொறுத்த வரைக்கும் இவங்க பேசியிருக்காங்க ஒரு கூட்டணி அப்படிங்கும்போது அது வந்து எப்படி பாஜக தவிர்த்த ஒரு கூட்டணி, அதுவும் சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய சவால் ஆக்சுவலா. ஏன்னா அது வந்து இப்போ இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவும் இல்லை, இன்னும் தொடர்ந்து என்டிஏல தான் இருக்காங்க. என்டிஏல தான் பல கட்சிகள் இருக்காங்க, என்டிஏல தான் இன்னும் பாமக இருக்கிறது, என்டிஏல தான் நிறைய கட்சிகள் இருக்கும்போது அவங்க அஃபிஷியலாக அதுலேருந்து வெளில வருவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அப்படிங்கும்போது இந்த சந்திப்பு அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலில் எப்படி அணுகுவது அப்படிங்கிற அதை பற்றி பேச்சாதான் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறலாம் அது ஒரு பெரிய சிக்கலாக வராது. எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கட்சிக்கு தான் ரிட்டைன் பண்ண பார்ப்பார். ஏன்னா அவரு தன்னுடைய கட்சிக்கான ஆட்கள் வந்து டெல்லியில குரல் ஒலிக்கிறதுக்கு ஒரு தேவைப்படுறதுனால அது அவர் அதிமுக ரிட்டைன் பண்றதுக்கு தான் பார்ப்பாரு. ஸோ அதனால மற்ற கட்சிகள் கொடுப்பதற்கான சாத்தியங்கள் இப்போ இல்லை, மேபி அவங்க 2020 அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது உறுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த ப்ராமினன்டான கட்சிகளும் இப்போ கூட்டணியில இல்லை. ஒருவேளை பாமக வருவதாக வைத்துக் கொண்டால் இப்போ தாவேக்காவோடையும் தொடர்ந்து திரைமறைவுல நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அணுக்கமான சூழலை தான் கடைபிடிக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பாக்குறோம் பெரிய அளவுல தாவேக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அதிமுகவோ விமர்சிக்கலாம். அதே போல வைஸ் வெர்சா ரெண்டு பக்கமும் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட திரைமறைவுல செயல்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான பார்வைகள் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. தாவேக்கா வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மெகா கூட்டணி அப்படின்னு எய்ம் பண்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எய்ம் பண்றது அதைத்தானா? தாவேக்காவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. அவங்க முதலாக கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திக்கும் போது அவங்களுக்கு வெற்றிங்கிறது முக்கியம். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அதுவும் அதிமுக பலம் சேர்க்கும் என்பதனால் அவர்களை விரும்புவார்கள். இப்போ என்ன சிக்கல்னா எல்லாருக்குமே வந்து நமக்கு ஒரு கூட்டணி பார்ட்னர் தேவைங்கிற இடத்தை நோக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பொதுவான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் அந்த ஒரு ஹேஷ்டேக் சர்ச்சை கூட வந்துச்சு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகிற எழுங்கட்சிகள் இரண்டு தரப்பா பிறந்து நின்று சமூக வலைத்தளங்களை ஹேஷ்டேக்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா ரெண்டு பேரையும் கெட் அவுட் சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேக் தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவர்கள் ரெண்டு பேர் சண்டை போடும்போது மூன்றாவது தரப்பு ஒன்று இருக்குல்ல, அவர்கள் நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதெல்லாமே ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுவோம் அப்படிங்கிற அவங்க வந்து தயங்கிட்டு இருந்த நேரத்தில் மத்திய ஆளுங்கட்சியும் மாநில ஆளுங்கட்சியும் வந்து ஒரு பரஸ்பரம் நின்று சண்டை போட்டு இருக்கும்போது நம்மளுடைய தனித்தன்மை நம்மளுடைய அடையாளம் காண போயிடுமா அப்படிங்கிறதா இவங்களாம் நெருங்கி வந்து நம்ம எப்படி நிச்சயமா ஒரு கூட்டணி அமைத்தாக வேண்டும் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நெருங்கி வரதா பார்க்குறேன். இது ஒரு முதல் ஸ்டெப்ஸ் தான். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இது ஒரு கூட்டணியாக முழுமடையும் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில கடந்த தேர்தலில் இருந்தாங்க, பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க, இன்னும் இருக்கிறாங்க தான். ஆனா அதுல இருந்து வெளிவரது தான் வந்து பெரிய சவாலாக இருக்கும். ஆனா பாமக அதிமுக கூட்டணி சாதகம் தான், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு ராம்கி சொல்றாரு. பாஜக இல்லாத கூட்டணியை திரட்டுறதுதான் இபிஎஸ் அவர்களுடைய நோக்கமா இருக்கா? இது சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாவேகா பாமக அதிமுக கூட்டணி இல்ல, அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ராம்கி அவர்கள் மிக ஒரு சரியான நேர்கோட்டு பார்வை சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட உண்மையான விஷயம் தான். இப்ப நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப அண்ணன் ராம்கி சொன்னதே சொல்றாங்க. இப்ப பாஜகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்ற மனநிலைக்கு மக்களும் வந்திருக்காங்க, மற்ற கட்சியும் வந்திருக்குது. அப்போ இந்த இரண்டு கட்சிகளை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா கட்சியும் இணைந்து போட்டியிட்டால் மட்டும்தான் திமுகவை முழுமையாக தோற்கடிக்க முடியும். 234 தொகுதியிலும் நிச்சயமாக தோற்கடிக்க முடியும். இது மக்களே பேசக்கூடிய செய்தி. இப்ப இங்க பாமக பொறுத்தவரையில கடந்த பொதுக்குழுல மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் பேசிய நம்ம எல்லாருமே கேட்டோம். அதாவது கடந்த காலத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னார். அதே போல அதுல இருந்து ஒரு பாடமும் கற்றுக்கொண்டு விட்டோம் 2 வார்த்தை சொன்னார். அப்போ தவறு செய்து விட்டோம் எங்க பாஜகவோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்து தவறு செய்யிட்டாங்க. அப்ப அந்த தவறு செய்துவிட்ட பிறகு மீண்டும் அதனோடு இணைந்து செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப பாஜகவோடு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுகவோட உறுதியா போக மாட்டாங்க. ஏன்னா மிக 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 தமிழ்நாட்டுல பாமக சார்ந்து இருக்கிற அந்த வன்னியர் சமுதாய மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர் ஸ்டாலின் என்று ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காரு, அன்புமணியும் சொல்லியிருக்காங்க. இல்ல, கடந்த தேர்தல்ல திரு பொங்கலூர் மணிகண்டன், கடந்த தேர்தலில் அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்த விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனம். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. இபிஎஸ் மேல வச்ச விமர்சனங்கள்
அவ்வளவு மேடை நாகரிகம் இல்லாத விமர்சனங்கள் எல்லாம் கூட ஒரு சிலதை அவர் வச்சிருந்தாரு. அப்படியெல்லாம் இருக்க போய் இப்போ அடுத்து கூட்டணி சேர்ந்து விடுமா? கிட்டத்தட்ட 2009 இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறீங்களா? மேடம், இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள், திரு வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் எல்லோரும் 2016 மக்கள் நல கூட்டணியில் பேசிய பேச்சுக்களை என்றும் இணையத்தில் இருக்குது. எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரெல்லாம் கூட்டணி சேர்ந்தார்களா என்று நீங்களே வியப்பு ஆந்துருவீங்க. அது அரசியல் தேர்தல் நேரத்திலே பரஸ்பரம் தங்கள் எதிரியை நாங்க ஒரு வலுவான ஒரு அணியை அமைச்சிருக்கிறோம் காட்டுவதற்காக பேசுகிற பேச்சு தான் இது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த அணி ஒன்று சேராது. வேணா உண்மையாதான். நீங்க கொள்கைக்கும் தேர்தல் நேரத்தில் பேசிய பேச்சுக்களுக்கும் சம்பந்தமனையே பார்த்துட்டு நாம காங்கிரஸ் எடுத்து உருவான திமுக காங்கிரஸ் நினைச்சிருக்குது. நீங்க சொல்றது சரியானதான், நான் உங்க கேள்வியில மறுக்கல. ஆனால் வேறு வழி இல்லை, எல்லாமே மாற்றத்தை நோக்கி இப்படி பயணிக்கிறாங்க. அப்போ பாமக பிஜேபி அல்லாமல் திமுக அல்லாமல் வருகிற போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி உள்ள அதிமுக இணைகிற போதுதான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். இது எந்த மாற்றமும் இல்லை. அதே போல திரு விஜய் தமிழக வெற்றி கழகம் இப்போ தனித்து திரு விஜய் அவர்கள் களமிறங்கினால் நிச்சயமாக திமுகவுக்கான வாய்ப்பு வந்துவிடும் என்று மக்கள் பேசுறாங்க. ஆனாலும் அதிமுக வெற்றி பெறும் என்றாலும் கூட அதுக்கு சில வாய்ப்புகளை அது உருவாக்கி வரக்கூடாது என்பதற்காக அங்கேயும் ஒரு குரல் வருகிறது. எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இதுல நான் யார் பெரியவர் சின்னவன் பார்க்காமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கம் என்றால் அது அதிமுக. அந்த அதிமுக இல்லாமல் யாராலும் ஒரு அணி அமைப்பதோ அது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புவதோ நிச்சயமாக சாத்தியம் இல்லை. திரு பொங்கலூர் மணி, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட், ஒரு கேள்விதான். ஒருவேளை தாவேகாவும் அதிமுக பாமக இணையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தாவேகாவோட அணுக்கம் அப்படின்னு தான் நம்ம தலைப்புல கமிட் பண்ணியிருக்கோம். அப்படின்ற அடிப்படையில தாவேகால விஜய் அவர் அடுத்த முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சூளுரைத்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, விஜய் 2 பேரும் கூட்டணியில இருக்காங்கன்னா அப்ப சிஎம் கேண்டிடேட்டா யார் இருப்பாங்க? யார் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும்ல. அப்ப கூட்டணி நம்ம எப்படி பேச முடியும்? தொடக்கத்திலேயே அந்த கேட்டு போட்டுறாங்களே. மேடம், உங்களுக்கு தெரியாது இல்ல, அதாவது பாமகவும் கடந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு வருதுங்க, அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் சொல்லுது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தேமுதிக தலைமையில் ஆட்சிக்கிறாங்க. எல்லாம் யாரு சொல்றீங்க? இந்த மாதிரி எல்லா கட்சியுமே அப்படி சொல்லுது. அப்போ திரு விஜய் அவர்களும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த கட்சி அதிமுக அழைச்சிட்டு போயிடலாமே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாழ்நாள் நோக்கம் உண்டு. நாங்கள் ஆட்சி பெறுவோம், எங்கள் தலைவரை முதலமைச்சர் என்பதுதான் உண்மையான வாழ்நாள் நோக்கமா தான் வச்சிருக்காங்க. ஆனால் சூழ்நிலை தக்கவாறு சில மாற்றங்களை ஒத்துதான் ஆகணுங்க. இல்லைன்னு சொன்னா அது சரியா வராது. ஏன்னா யார் தங்களுக்கு முழுமையாக எதிரியோ அந்த எதிரியை தோற்கடிப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும். இதுதான் அரசியல்ல எழுதப்படாத ஒப்பந்தம். அப்ப அதை நோக்கி பயணிப்பது என்பது வேறு வழி இல்லைங்க, எந்த கட்சிக்கும் வழி இல்லை. நீங்க சொல்றதன் அடிப்படையில நான் புரிஞ்சுக்கிறது, ஒருவேளை தாவேகா வருமாயின் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இணையமாயின் அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை, வேற பேச்சுக்கே இல்லை. அது மாட்டுக்கிறது இல்லைங்க. அதிமுக தலைமை தான் கூட்டணி. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி முதலமைச்சர், எந்த மாற்றமே இல்லை. இதுல உறுதியா அதிமுக இருக்குது. அதே மாதிரி பாஜகவோடு நிச்சயமாக கூட்டணி வைக்காது. நேரடியாகவோ மறைமுகவோ கூட்டணி இல்லை, தெளிவா பல முறை சொல்லியாச்சு. அதே மாதிரி திமுக இருக்கிற சில கட்சிகளுக்கு முன்னுக்கு முன்னான கொள்கை முரண்பாடு நிறைய உருவாகிட்டே வருதுங்க. கருத்து முரண்பாடு, கொள்கை முரண்பாடு நிறைய உருவாகிட்டே வருது. அங்கேயும் சில பிணக்குகள் தேர்தல் நேரத்தில் உருவாகலாம். மொத்தத்தில் திமுக 2024 அப்புறப்படுத்தப்படும். அதற்கான ஒரு மிகப்பெரிய அணியை அதிமுக அமைக்குங்க. திருமிகு லட்சுமி, நீங்க எப்படி பார்க்குறீங்க இபிஎஸ்னுடைய கூட்டணி கணக்குகளை? இப்போ திரு பொங்கலூர் மணிகன் சொல்றது பாமக இணையும், தாவேகாவும் வரும், ஆனா தலைமை அப்படின்றது இபிஎஸ்னுடைய தலைமையில தான் கூட்டணி அமையும். நாம எல்லாரும் தான் பேசுறோம். அவங்களும் கிட்டத்தட்ட 2-3 தேர்தல்களாக மெகா கூட்டணின்னு தான் சொல்றாங்க. மெகா கூட்டணி அதிமுக தலைமையில் உருவானது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் அப்போசிஷன்ல இருக்கு அப்படின்னா அது ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். நல்ல ஒரு நல்ல தேர்தலாக அது அப்போசிஷனும் இருக்குது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. அதே சமயம் திரும்ப பவரை ரீட்டைன் பண்ணணுன்னு ரூலிங் பார்ட்டியும் போராடுறாங்க. அப்படின்ற போது அந்த எலெக்ஷனே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டஃப் ஃபைட்டும் இருக்கும். அப்படி ஒரு சூழல் இருந்தால் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொல்வது போல் அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் இப்போ புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த ஜி.கே. மணி அவர்களுடைய சந்திப்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்தித்தது அது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போனதாக தான் வெளியில் சொல்லப்பட்டது. ஆனால் அது அன்புமணி ராமதாசனுடைய ராஜ்யசபா சீட் அதுக்காக தான் திரும்பவும் பேசினதாக தான் நான் புரிந்து கொள்கிறேன்.
அதை தாண்டி அதில் வேற எந்த அரசியலும் இருப்பதாக, ஏன்னா நீங்கள் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போ ஏற்கனவே பேசினது அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேர்தல் கணக்குகள் வேற, அரசியல் கணக்கு வேற, கொள்கை அடிப்படையில் கூட்டணிகள் இல்லை, கொள்கை அடிப்படையில் இணைவது இல்லை, தேர்தல் கூட்டணிகள் தான் அப்படின்னு ஏற்கனவே அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே நிறைய முறை அவர் பதிவு செய்திருக்கிறார். கொள்கை கூட்டணிங்கிறது அடுத்தது, ஆனால் தேர்தல் கூட்டணி தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுறது தேர்தல் கூட்டணி தானே. சரி, தேர்தல் கூட்டணியாகவே இருந்தாலுமே போன தேர்தலில் கூட அவங்களுக்கு பெரிய அளவில் கூட்டணி அமைக்க முடியல. போன தேர்தலையும் இதே மாதிரி, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதே போல ஜி.கே. மணியில் எம்எல்ஏ அருள் அவர்கள் நேரடியாக போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். ஆனால் அப்போது கூட்டணி என்பதற்கே இடமில்லைன்னு பாமக அன்னைக்கு மறுத்து பேசினாங்க. அன்னைக்கு அதிமுகவினுடைய ஆதரவில் தான் அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காருன்னு சொல்லி தருமபுரி தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசினார். சரி, இதெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் பேசுறது, பரப்புரையில் பேசுறதுன்னு நீங்கள் ஒதுக்கி தள்ளிடலாம். ஆனால் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா பாமக இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாமக வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சாதகமான அம்சங்களும் தெரிகிறது. நேச்சுரலான சரி, நீங்க எல்லாத்தையும் நீங்க ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நீங்க பிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலயும் யோசிக்கிறீங்க. பிஜேபி ஒண்ணுமே யோசிக்க மாட்டாங்களா? நேஷனல் லெவல்ல அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. சந்திரபாபு நாயுடுல இருந்து நிதிஷ்குமார்ல இருந்து எல்லாரையும் அந்த ஆதரவோடு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியக்கூடியவங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டியவும் கரைக்க முடிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் பவரை ரீட்டைன் பண்ண முடியறவங்க. இங்கே தமிழ்நாட்டில் அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. இந்த 4 எம்எல்ஏ கூட திரும்பவும் ஜெயிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி யோசிக்க மாட்டாங்களா? ஏன் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில வராதுன்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போதைக்கு இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அதிமுகவும் சரி, எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த கூட்டணியும் இல்லை, ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு நீங்க எல்லா காலத்திலயும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால அம்மா கூட சொன்னாங்க, அதுக்கப்புறமும் தான் நீங்க ஒட்டு உறவு எல்லாம் வந்தது. ஆனால் இப்ப வரைக்கும் சொல்றது எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு. ஒருவேளை பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணியில போகலன்னா ரொம்ப சந்தோஷம். பொங்கலூர் மணிகண்டனை விட ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நானா 100 விழுக்காடு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாததற்கான வாய்ப்புகள். ஏன்னா நிறைய இப்போ இந்த சமீபத்துல நடக்கக்கூடிய எல்லாமே இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையாகட்டும், இல்ல தேசிய கல்வி நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையாகட்டும், இந்த இரண்டிலையுமே அதிமுகவினுடைய ரியாக்ஷன் ரொம்ப ஏடிஎம்கேல இருந்து வர எதிர்ப்புகளும், திமுகவிலிருந்து வர எதிர்ப்புகளும், மற்ற கட்சியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளையும் எல்லாத்தையும் நீங்க அந்த ஒரே சமநிலையில நீங்க வச்சு பார்க்க முடியாது. அது மாதிரி இல்ல, அந்த வார்த்தைகளோ பேசக்கூடியதோ அப்படி இல்லை. ஒரு நாள் கழிச்சு கூட ரியாக்ஷன் வருது சில நேரங்கள்ல ரொம்ப, அதாவது இந்த மயிலிறகுல ஐயோ பாவம் வலிக்காம சொல்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வலியுறுத்துகிறார்கள். ஆமா, வலியுறுத்துறது வேற, கண்டிக்கிறது வேற. இது மாதிரியான நிலைமைதான் தொடர்கிறது. இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ்யசபா சீட்டு முக்கியம் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஏற்கனவே பிரேமலதா அவர்களுக்கு இந்த தேர்தல்ல அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு அவங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா பிரேமலதா அவர்கள் நேர்ல போய் சந்திக்கல. நேர்ல சந்திக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரஸ் மீட்ல அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தான் அந்த சீட்டு, எங்க தரப்புல இருந்து ராஜ்யசபா சீட்டுன்ற மாதிரி. அவங்க அந்த வாக்குறுதி மீறப்படாதா என்ன? இல்ல, அததான் அவங்க அப்படி நேரடியாக சொல்லிட்டாங்க. ஆனால் பாமகவிற்கு தேவை இருக்கிறது. அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக தொடரணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபியில இருந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு வேற மாநிலத்துல கொடுக்க போறாங்களா என்னன்றதெல்லாம் சொல்ல தெரியல. அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. பாமகவுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி அதிமுகவோடு இருப்பதுதான். நீங்க அதிமுகவோடு பாமக கூட்டணிக்கு போனுச்சுன்னா பிஎம்கேலயே நிறைய அதிருப்தி வரும். ஏன்னா போன முறை எலெக்ஷனுக்கு முன்னால 2021 அவசரமாக 10.5% வன்னியரிட ஒதுக்கீடுன்னு உள்ளொதுக்கீடுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அது கோர்ட்ல போய் இல்லாமையே போயிடுச்சு. இப்போ அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் பிஎம்கே வைக்க மாட்டாங்களா? எந்த கண்டிஷன்ஸுமே இல்லாம ஏடிஎம்கேவோட கூட்டணியில வந்துருவாங்களா? சரி, அப்படியே கூட்டணியில ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் இருந்தா, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். இதையும் தாண்டி நீங்க இன்னொன்னையும் பேசுறீங்க, விஜயும் இந்த கூட்டணியில வந்துருவாரு. ஏங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு 250 கோடி ரூபா
சம்பாதிக்கக்கூடிய ஒரு பீக்ல இருக்க ஆக்டர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு அவரே சொல்றாரு நான் என்னோட கரியரோட பீக்ல இருக்கேன், அதை விட்டுட்டு வந்து எடப்பாடி முதல்வர்லாம் ஆக முடியாது, முதலமைச்சர் ஆக முடியும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக வருவாரு. தன்னுடைய கட்சியிலிருந்த OPS அவர்களுக்கே விட்டு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களால விஜய் அவர்களுக்கு எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் எங்க கட்சியில ஒரு முதலமைச்சர் வேண்டாம், விஜய் முதலமைச்சர் ஆகட்டும் சொல்லுவாங்களா? இல்ல விஜயுடைய கட்சியில இருக்கக்கூடியவங்க இல்ல நாங்கெல்லாம் ரசிகர்கள் தான், போஸ்ட் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்க இருக்கோம், எங்க விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகலன்னா பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிக்கிட்டோம், அவர் துணை முதலமைச்சரா இருக்கட்டும். விஜய் அவர்கள் ஒருவேளை அதிமுகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருக்கு அரசியலே கிடையாது. அவருக்கு லாங் டேர்ம் பொலிட்டிக்ஸ்ல அவரால் சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபிங்கிற பிளாங்க்ல தான் அவர் வராரு. அப்போ நீங்க ஏடிஎம்கேவோட சேர்ந்து அந்த ஆன்டி டிஎம்கே நீங்க பண்ணும்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சியை நீங்க எப்படி பேசுவீங்க? அப்போ விஜய்க்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? அது இன்னும் ரொம்ப லாங் டேர்ம் நம்ம பேசல. லாங் டேர்ம் அரசியல்ல எல்லா கட்டத்தையும் பேசிதான் ஆகணும். இன்னைக்கு ஒரு நாளை மட்டும் பேசி யோசிச்சுட்டு விஜய் அவர்கள் இல்ல நான் ஏடிஎம்கேவோட கூட்டணி கேட்டுட்டு நான் வரேன். பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி கூட அது அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது 10.5 விழுக்காடு வன்னியர் இடஒதுக்கீடு, அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். அது வாங்கி கொடுத்தது அதிமுக தான் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஆனா அதனால இப்ப வரைக்கும் எந்த பயனும் இல்லை. பாமக அந்த டிமாண்ட் வைக்க மாட்டாங்களா? இப்போ லட்சுமி சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாமகவும் பிஜேபியும் இப்ப கூட்டணியில இருக்காங்க. ஒருவேளை பிஜேபி அதிமுக நீங்க சொல்லக்கூடிய வரவே வராதுன்னு சொல்லக்கூடிய கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு, பாமக வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம் தான் சொல்றேன். சரி, ஆனா அதுல சவால்கள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல திருமதி லட்சுமி அவர்கள் எப்பொழுதுமே நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர் மறுக்கல. அவர் இன்னைக்கு சொன்ன கருத்து ஆலோசனை தான். ஒரு பத்திரிகையாளரா எப்பொழுதுமே மனசுல மட்டும் ஓப்பனா சொல்லக்கூடியவங்க. அந்த வகையில் அதை ஏத்துக்கிறேன். அது வந்து நடுநிலையா சரிதான். அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள் இன்னொரு விஷயம், பாஜகவோடு கடந்த காலம் நெருக்கமா அதிமுக இருந்தது, பல சிக்கல்களை அதிமுக சந்திச்சது. ஆனா அதுல இருந்து விடுபட வேண்டும் என்றுதான் உங்களை போல தொடர்ந்து ஊடகங்கள் பேசுனீங்க. அதிமுக அது கணக்கு எடுத்துக்கொண்டது. உங்க கருத்தே பல நேரங்களில் எடப்பாடிக்கு செய்தி போச்சு. அப்போ இதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அதனோடு இணைவது என்பது தற்கொலைக்கு சமம் என்றுதான் அதிமுக கருதுகிறது. அதனால் பாஜகவோடு எந்த வகையும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அதிமுக தெளிவா இருக்கு. அதுல மாறுபட கருத்தே இல்லை. அப்போ அடுத்து திரு விஜய் குறித்து திருமதி லட்சுமி அவர் சொன்னாங்க, அதுவும் சரிதான். ஆனா இன்னொரு என்ன, எதிரி பார்க்கணுங்க. எதிரி யார்? அவருக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்து விடக் கூடாது என்பது முக்கியமொழிய, நாம் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று உடனே நினைத்தால் அது ஆபத்து சந்திக்குங்க. ஒன்னு கருத்து சொல்லுங்க, தெரிந்தோ தெரியாமலோ திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் நிச்சயமாக விஜய் ஜெயக்குமார் சொல்லுங்க, கட்சியை அழைச்சிருவாங்க மேடம். உங்களுக்கு தெரியாமல் நீங்க ஊடகத்தில் நிறைய பாக்குறவங்க. அப்ப இதையெல்லாம் உணராமல் ஒரு அரசியல் கட்சி யாரும் நடத்த முடியாது. எனவேதான் மிக எச்சரிக்கையோடு ஒவ்வொரு கட்சிகளும், திமுக பாஜக அல்லாத கட்சிகளும் பொறுப்புணர்வோடு இந்த தேர்தல் களத்தை அணுகுகிறார்கள் என்றால் உண்மை. அதை மிகச்சரியாக நீங்க யார் முதலமைச்சர், யார் விட்டுக் கொடுப்பது அல்லது யார் அலங்கரிப்பது, இதற்கெல்லாம் சிக்கலே வராமல் நிச்சயமாக சரியான கூட்டணி அமையுங்க. அதுக்கு மரியாதைக்குரிய லட்சுமி சுப்ரமணியம் போன்ற நல்ல பத்திரிகையாளருடைய ஆலோசனை நிச்சயமாக வேண்டுங்க. சுகுணா திவாகர், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி கட்டமைக்க வேண்டியதா நினைக்கிற அவருடைய வியூகம் என்ன கூட்டணி வியூகத்தை அவர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார் அப்படிங்கிறது தோணுகிறது. ஏன் அப்படின்னா அது பிஜேபி ஒரு மதவாதம் அதெல்லாம் இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் அண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபியோட கூட இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள். இப்போ நான் பிஜேபியோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னா இவங்களோடையும் சேர்த்து தான் அவங்க வருவாங்க. அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி, தன்னுடைய கட்சியில் தன்னுடைய இருப்பு அப்படிங்கிறதே கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால கண்டிப்பாக பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு செயல் தந்திரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் அது சாத்தியப்படுமா? அதுதான் இப்போ பிரச்சனை. என்னன்னா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாகவே திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கணும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையோ அதுக்கு முன்பு அவங்களுக்கு அது சாத்தியமாகவே இல்லை. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ ஜி.கே. மணி ஒரு திருமண அழைப்புதல் கொடுக்கறதுக்காக தான் போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட இதே 2014 இதே மாதிரி தான் ராமதாஸ் தன்னுடைய
குடும்ப திருமண அழைப்பு கொடுக்க கலைஞரை போய் சந்திச்சு அன்னைக்கே கூட்டணியில் கையெழுத்து போட்டு வந்தார். பாமகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அவங்க வந்து எந்த கூட்டணிக்கு போவாங்க, இதில் போவாங்க அதில் போக மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இதில் பிரச்சனை என்னன்னா, இப்போ பாமக இதில் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டணி ஒருவேளை அமைந்தால், அதிமுக பாமக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அமைந்தால், அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது. என்ன பிரச்சனைனா, ஒன்று நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ராஜ்யசபா எம்பி சீட் அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க? ஏன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து சட்டமன்ற இதில் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக இவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறப்ப கடைசி நேரத்தில் பிஜேபி கூட்டணிக்கு போன அன்புமணி ராமதாஸ் மிக மிக கடுமையான விமர்சனங்களை வைத்த அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டை தூக்கி கொடுக்குறாங்க, தேமுதிக கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது வந்து எடப்பாடி பழனிசாமியோட நம்பகத்தன்மைங்கிறது கேள்விக்குள்ளாகும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வன்னியர்களுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தப்பே சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தப்பே அப்போ வந்து அதிமுக வெற்றி பெறலை. அப்பயே என்ன சொல்லப்பட்டதுன்னா, வன்னியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்ததுங்கிறது எம்பிசியில் இருந்த மற்ற சாதிகளுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்தது, குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருந்த பழமலைக்கல்லர்களுக்கு அதிருப்தியை கொடுத்ததுங்கிறது. அப்போ ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களை போய் இது சும்மா இப்போதைக்கு கொடுத்துருக்கோம், மற்றபடி இது நடைமுறைக்கு வராதுன்னு சொன்னதாகவே பல தகவல்கள் வந்தது. அப்போ அந்த பாதிப்புங்கிறது இன்னமும் தென் மாவட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே வந்து நீங்கள் மதுரைங்கிறது அதிமுக கோட்டையாக இருந்த மதுரையில் நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வாங்குறார். அப்போ தென் மாவட்டங்களில் நீங்கள் பாமக கூட்டணி வைக்கிறப்ப ஒரு கடுமையான பாதிப்பை அதிமுக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் முதலாக தேர்தலை சந்திக்கிற பொழுது விஜயகாந்தும் கமலஹாசன் என்ன பண்ணாங்களோ அப்படிதான் விஜய் வந்து முதலாக தனியாக தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் அவருடைய பலம் என்ன, சொந்த பலம் என்ன என்பதை அவரால் கணிக்க முடியும். அதை விட்டுட்டு அவர் வந்து ஒரு கூட்டணி அமைத்து வந்தார் என்று சொன்னாலே அது வந்து யாரோட ஓட் ஷேரிங் அப்படிங்கிறதே தீர்மானிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால், விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு அரசியல் திறனோட ஒரு மாஸ் ஹீரோங்கிற இமேஜ் தான். விஜயுடைய ரசிகர்கள் விஜய் ஒரு மாஸ் ஹீரோவாக பார்த்து தான் அவருடைய கட்சியில் இருக்கிறாங்க. விஜயுடைய எல்லா திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியாக அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு ஹீரோனா, பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாருமே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோ. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அவர் போயிட்டார்னா ஒரு செகண்ட் ஹீரோவாக மாறிடுவார். கண்டிப்பாக அப்படி ஒரு இமேஜை வந்து விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வந்து நீங்கள் இந்த முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறப்ப 3 பேர் அங்கே போட்டியில் இருக்காங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், விஜய். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து துணை முதல்வர், எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னா அப்போ அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ 2 துணை முதல்வர்கள் ஒரு முதல்வர்ங்கிறது இன்னுமே சிக்கலாகும். ஆனால் மாநாட்டிலே விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தலைமையில தான் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு இருக்காரு. அப்போ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னா அதுவும் விஜயனுடைய தலைமையில தான் அப்படிங்கிறப்ப இதை வந்து அதிமுக ஏற்றுக்கொள்ளுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியாக அவர் வந்து கட்சி ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர், தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் இதெல்லாம் தொடர்ச்சி ஆதவர்ஜனாவும் விஜயம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முற்றிலும் நேர்முறையான ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் போய் சேருதுங்கிறப்ப அவங்க வந்து ஒரு தலித்து இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய விஜயோட மேல தாவேக்கம் இருக்கக்கூடிய சாஃப்ட் கார்னரை வந்து விஜய் கண்டிப்பாக இழப்பார். ஏன்னா வந்து நீங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சா கூட அது பிரச்சனை இல்லை. பாமகங்கிறது முற்றிலுமாக ஒரு ஆன்டி தலித் பார்ட்டி என்பது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கட்சி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் போகுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நெருக்கடி. கேட்கிறேன், இந்த மெகா கூட்டணி அப்படின்றதுல அதிமுக நீங்க சொல்லும் போல பாமக தமிழக வெற்றி கழகம் வந்து சேர்றதுலயும் இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒருவேளை பாமக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கும் நிறைய ரொம்ப இடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அந்த மெகா கூட்டணின்னா இப்போ இந்த 2 கட்சிகள் தானே, அப்போ அதை தாண்டி எந்த கட்சிகளை சேர்த்து மெகா கூட்டணி அப்படின்னு இபிஎஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்சிகளை தாண்டி பார்த்தீங்கன்னா தேமுதிக மட்டும்தான். தேமுதிகவுக்கு நீங்க அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்கனாலே தேமுதிக பிஜேபிக்கு போயிடும். இதை தாண்டி பிஜேபி கூட்டணியில் இருக்கலாம் சின்ன சின்ன கட்சிகள், தமாக, மற்ற கட்சிகள் எல்லாமே ரொம்ப ஜான் பாண்டியன் கட்சி, இதெல்லாம் மிக மிக சின்ன சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி, அதற்கான ஒரு என்ன சொல்றது ஒரு பிரஷர் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தான் இருக்கிறது. விஜய்க்கு என்ன அப்படியான ஒரு தேவை இருக்கிறது? விஜய் முதலாக தேர்தலை சந்திக்க போறாரு. அவருக்கு இன்னுமே வந்து அரசியல் நீண்ட காலம் தேவைப்படுகிறது. உடனடியாக வந்து திமுக வந்து ஆட்சியை விட்டு அகற்றணும் என்பது வந்து அவருக்கான உடனடி தேவையாக இருக்காது. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கிற, திமுக வெளியில போனான்னா கலைஞர் மீதான ஒரு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இல்லைனா ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வெளியில போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பொழுதும் திமுகவோடும் கலைஞரோடும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பகைமையின் காரணமாக ஆரம்பிக்கிறார். விஜய்க்கு அப்படியெல்லாம் எந்த காரணமும் இல்லை. விஜய் வந்து சினிமால வந்து எனக்கு இப்படி ஒரு புகழ் இருக்குது, இதை வந்து நான் மூலதனமாக கொண்டு அரசியலை ஜெயிக்க போறேங்கிறப்ப நேரடியாக வந்து இந்த உடனடியாக திமுக ஆட்சி கட்டில இருந்து அமர்த்தணுங்கிற நோக்கம் இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வருகிறேன், என்னுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, என்னால வந்து எந்த அளவுக்கு வாக்குகளை கவர முடியும் அப்படிங்கிறதா விஜயனுடைய நோக்கமாக இருக்கும். அப்ப அவர் வந்து தன்னுடைய உச்சபட்ச இமேஜ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சரண்டர் பண்ணிட்டு
திமுக வீழ்த்தணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சியா தான் தமிழக வெற்றி இப்ப கழகத்துக்கு இதுல பிஜேபி என்ன ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஒரு புறம் பேசுறாரு, ஏன்னா தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு வழக்கு இருக்கிறது, 6 சிவில் வழக்குகள் இருக்கிறது, இது குறித்த ரகசியம் எனக்கு தெரியும், நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசுறாரு. இணைப்பு குறித்து பேசுறாரு. அமித்ஷா மோடி அவர்கள்லாம் எங்களை ஒன்னா இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஓபிஎஸ் இதுல ஏதாவது இந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது அவர் ஏதாவது ரோல் பிளே பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இப்ப 2 வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும். ஓபிஎஸ் எல்லாம் வந்து பாஜக ஒரு பொருட்டாவே மதிக்கிறதுல. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சனைகள் அவருடைய சொந்த பிரச்சனை மட்டும்தான். அதை தாண்டி அதை வேற யாரும் பெருசா கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒன்று, கண்டிப்பாக அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பிஜேபி நினைச்சதுன்னா அவங்களுடைய தேர்தல் ஆணையத்தின் மூலம் சின்னத்தை முடக்குவது, இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுப்பதா இருக்கட்டும், அல்லது பல வழக்குகள் இருக்கு, பல வழக்குகள் வந்து இருக்குது, வந்து தலைமைச் செயலகத்தில் ரெயிலில் வந்து அனுப்பிச்சு பல வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி ஒரு நெருக்கடியை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். அல்லது அதிமுகக்குள்ளேயே வந்து ஏற்கனவே சில பிரச்சனைகள் செங்கோட்டையில இருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால உள்ள வந்து பல பிரச்சனைகளை தூண்டலாம். வந்து அவங்க இதுல சிவசேனாவில் என்ன பண்ணாங்களோ அல்லது சரத்பவார் கட்சிக்கு என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அல்லது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நீண்ட கால நோக்கம் தான் இருக்குது. இந்த தேர்தலை தாண்டி அதிமுக என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்தால் அந்த இடத்துல வந்து உட்கார்றது. திமுக வெர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு களத்தை கட்டமைத்தால் ஒரு இன்னொரு 2 தேர்தல் அல்லது 3 தேர்தலை வந்து இப்போ டெல்லியா இருக்கட்டும் அல்லது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் எப்படி அவங்க 2வது சக்தியாக வளர்ந்துருக்கிறோமோ அதுபோல அந்த இடத்துல வந்து அவங்க வந்து உட்கார வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் வந்து திமுக இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது பிஜேபியோட பிளானாக இருக்குது. அதனால உடனடியாக வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய பலன் ஒன்றும் இல்லைங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமையவே அமையாதுன்னு சொல்லிட முடியாது. அது தேர்தல் நெருங்க அதை பார்க்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா பிஜேபி விடமாட்டாங்க அப்படின்றது லட்சுமி அவர்களுடைய பாயிண்டா இருக்கு. பிஜேபியோட எக்காலத்துக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்றது பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுடைய பாயிண்டா இருக்கு. பிஜேபி நிறைய நெருக்கடிகளை கொடுப்பாங்க, அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கான முயற்சியில இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது குறித்தெல்லாம் நம்ம பேசலாம். பாஜகவோடு இணைந்து அதிமுக செயல்பட விரும்பவில்லை அப்படின்ற ஒன்று பொங்கலூர் மணிகண்டன் சொல்ற பாயிண்ட். இப்போ இபிஎஸ் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. அதை தாண்டி பாஜக 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, அவங்க விடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. திரு லட்சுமி எழுப்பின கேள்வியும் அதுதான். ஏன்னா தொடர்ந்து அவங்க நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா திரு சுகுணா சொல்ற மாதிரி அதிமுகவை அவங்க வீக்கெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம். கூட்டணி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒன்று கூட்டணிக்கு அவங்க சேரலாம், இல்லை சேர வைக்கலாம் அப்படின்றது பாயிண்ட். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அது ரொம்ப கடுமையான பணி ஆக்சுவலாக. அது நாடாளுமன்ற தேர்தலே என்டிஏ தலைமையில் கூட்டணி வைக்கும் போது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வேணா வாக்கு சதவீதத்தை வேணா காமிச்சு சொல்லலாம் வழியா. அதே போன்ற முயற்சி சட்டமன்ற தேர்தல் நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவுடைய வந்து ஆட்டம் வந்து 2026க்கு அப்புறம் தான் இருக்கும். அவங்களுக்கு 2029 தேர்தல் தான் இலக்கு. ஸோ அதனால இந்த விஷயங்களில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க எடுத்தாங்கன்னா ஆக்சுவலாக அதை தான் சொல்கிறேன். இப்போ இப்படி நம்ம கூட்டணி பேசுகிறோம்ல, இதை நோக்கி போகிறார். ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை எடப்பாடி இறங்கினார்னா அப்படி ஒரு மெகா கூட்டணி உருவாகாமல் பாஜகவும் திமுகவும் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா அவங்க அப்படி ஒரு கூட்டணி உருவாங்கன்னா அது பெரிய சேலஞ்சு அவங்களுக்கே இருக்கும். திமுகவை பொறுத்தவரைக்கும் என்ன நினைப்பீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணி இருந்தால் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, ரொம்ப ரொம்ப வசதி வச்சுக்கலாம். திமுகவோட எல்லா எதிர்ப்புகளும் பாஜக நோக்கி தான் இருக்கக்கூடிய, நீங்க அதிமுக பக்கம் அவங்க எதிர்த்த மாதிரியே தெரியல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பது மூலமாக திமுக மிகப்பெரிய பலம் கிடைக்கும். ஸோ அதனால அவங்க வந்து இதை தான் விரும்புவாங்க. பட் இங்க வந்து நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம வந்து எடப்பாடி அவர்களும் சரி பாமக அவர்களும் வந்து பாஜகவை தவிர்த்து விட்டு அவங்க ஒரு கூட்டணி அமைக்க பாஜகவும் முயற்சி செய்யும். அதுல இருந்து மறுப்பதற்கே இல்லை. பாஜகவும் இந்த கூட்டணி இடம்பெறுவதற்கு மறைமுகமாக பிரஷர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் பார்க்குற ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா பாஜகவே வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலையோங்கிறத தோணுது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி தான் இருக்கு. அப்படி ஏதோ பண்ணாலும் 2020 ஒன்றும் பெருசாக எடுபடாது. இப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கட்சிகளுக்குமே ப்ரையாரிட்டிஸ் தான் முக்கியம். நீங்க திமுகவும் பாஜகவும் என்ன ப்ரையாரிட்டிஸ் இருக்கும்? இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது, ஆட்சியை சரி இருக்கிற சீட்டை தக்க வைத்துக் கொள்வது. ஆனால் மற்ற எதிர்நிலையில் இருக்கிற கட்சிகள் பாருங்க, அதிமுக தொடர்ந்து 10 தடவைக்கு மேல தோல்வி, பாமகவுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. எல்லா எதிர்கட்சிகளுக்குமே குறைந்தபட்சம் எப்படியாவது ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இல்லை. நீங்க என்னன்னு சொல்லி நீங்க மக்களை போய் கேட்பீங்க? நிச்சயமா மக்கள் மத்தியில் போகும்போது நீ ஆன்டி திமுக ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்டாண்டர்ட் தான் எடுத்தாகணும். ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக இப்படி செயல்பட அதை தான் வந்து இவங்க சுட்டி காட்டி அவங்க தான் அப்படிதான் போய் மக்கள்கிட்ட பேசினாதான் பிரச்சாரம் எடுப்படும். ஒன்று அதை செய்ய முடியும். ரெண்டாவது இல்லைன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஆன்டி திமுக ஆன்டி பிஜேபி அப்படின்ற அடிப்படையில் அப்போ கொஞ்சம் இணக்கப்பாடுனா தாவைக்காவோட தான் அந்த லைன் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அங்கே அதுவும் முக்கியமான, ஏன்னா விஜய் ஒரு பெரிய ஃப்ராக்ஷன் பிளே பண்ணுவார் 2026 அப்படின்றதான்
பார்வை. ஆனா அதிமுக தாவேக்க எப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது, எப்படி அந்த கூட்டணி எப்படி அதாவது கூட்டணி ஒன்று அமைந்ததுன்னா அது சாத்தியக்கூறுகள் நம்ம பேசுறோம். அது கூட்டணின்னா அது அதிமுக தலைமையில தான் கூட்டணி இருக்கும். நிச்சயமா வேற பாமக தலைமையில தாவேக தலைமையில இருக்கிறது வாய்ப்பு இல்லை. விஜய் கட்சி வந்து அதாவது நிறைய விமர்சனங்களாக இருந்தது. அதாவது பல சினிமாவிலேருந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் வந்து என்ன கொள்கை இதெல்லாம் பேசணும். ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததே முதல்வர் வருது அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ணிடுறாங்க. அவருடைய ஆதரவாளரும் சரி, அவருடைய விமர்சனம் பார்த்தவங்களும் சரி, அவர் அரசியலுக்கு வந்திருக்காது முதல்வர் ஆகுறதா அப்படிங்கிறது அதுதான் உண்மையும் கூட. அவர் வந்ததுக்கே ரைட்டு. ஆனால் வந்து அவர் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் ஒரு 20 ஆண்டு காலம் அது ஒரு அரசியலை தக்க வைப்பதற்கான ஒரு பிளானோட வந்திருக்காதான் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அவருக்கு இந்த வெற்றி தேவைப்படுகிறது. தனித்து நின்று வெற்றி எல்லாத்தையும் தோல்வி பெறுவதை விட ஏதாவது ஒரு கூட்டணியில சேர்ந்து தன்னுடைய ஒரு குறைந்தபட்ச இடங்களையாவது பெறலாம் அப்படிங்கிற நினைக்கலாம். இன்னொரு விஜயகாந்தா வருவதுக்கு கூட வழிபடலாம். இல்ல என்ன மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தாவேக்க 60 சீட்டு அப்படின்னு இன்சைட் சோர்சஸ் சொல்றது, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் விஜய் கீழே இருக்கிற அவருடைய தொண்டர்களோ நிர்வாகிகளோ இல்ல அவர் ரசிகர்கள்ல இருந்து தொண்டர்களா மாறியவர்களோ எப்படி ஒரு செகண்ட் பொசிஷன்ல விஜய் வச்சு பார்ப்பாங்க? அப்படி பாக்குறாங்க, அப்படி அவங்களால பார்க்க முடியாது அப்படின்றதான் பார்வை. அப்ப எப்படி அவங்க அதிமுக தலைமையில போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும்? அவைக்க தொண்டர்களை மன ஓட்டம் அவங்க புதுசா வந்திருக்காங்க. மற்ற கட்சிகள் பாருங்களா, மற்ற கட்சிகள் உள்ள சிக்கல்கள் எல்லாம் பார்க்கணும்ல. எடப்பாடிக்கு ஒரு வெற்றி கிடைத்தாக வேண்டும், இப்படி இருந்தாலும் வெற்றி கிடைச்சாகணும். பாமக வெற்றி கிடைச்சாகணும். சோ இப்ப அதாவது விஜய் கட்சிக்கே வச்சுங்களா, அவங்களுக்கே என்ன பிளாட் இருக்கு? நீங்க வந்து திமுகவையும் பாஜகவும் எதிர்த்து தான் நீங்க அரசியல் தான், அப்படிதான் நீங்க தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அதையும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு சீட் கிடைக்கணும், நான் ஜெயிச்சு ஆகணும் முதல்வர், அப்படிலாம் அது மிகப்பெரிய நிறைய கமிட்மெண்ட். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு தான் வந்தாலும் கூட்டணி நோக்கி தான் போறாங்க. அதுக்காக தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சிருக்காங்க. கூட்டணி நோக்கி தான் போவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. கூட்டணி நோக்கி போவாங்க, ஆனா விஜயுடைய தலைமையின் கீழ் தானே கூட்டணி நோக்கி போவாங்க. அது எப்படி சாத்தியமா? அது நீங்க விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ள கட்சிகள் பாமகவே ஏற்றுக்கொள்ளாத. நீங்க எப்படி விஜய் தலைமையில் உள்ள கட்சியில எந்த கட்சி அப்படி சூழல் வைக்கிறாருங்க? அவர் மாநாட்டிலே அதே தானே சொன்னாரு. முதல் தேடி வர கட்சியில நம்ம அரவணைக்கணும் இல்லையான்னு தான் அவர் பேசுறாரு. முதல்ல விஜயுடைய அரசியல்ல வந்த முதல் சறுக்கரை தான். நீங்க கட்சியோட முதல் மாநாட்டிலே போயிட்டு எனக்கு கதவு திறந்திருக்கு, யார் வேண்டுமானாலும் வரலாம்னா எந்த கட்சி வரும்? ஒரு சாதாரண சின்ன கட்சி கூட ஒரு யோசிக்கும். இப்ப நீங்க சமூக நல்லிணக்க மாநாடு சொல்லிட்டு சமீப காலங்களில் பாமக மேடையில வேறு அமைப்புகளை பார்த்ததே இல்லை. நிறைய அமைப்புகள் மேடை ஏறி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது பாமகவை கூட தேடி வரக்கூடிய கட்சிகள் சின்ன கட்சிகள் இருக்கு, ஆனா விஜயை தேடி போவதில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய அணுகுமுறை அப்படி இருக்குது. நீங்க சின்ன கட்சிகளா தான் அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்க கிட்ட பேசி அவங்களை கொண்டு வந்திருந்தா வந்திருப்பாங்க. நீங்க பப்ளிக்கா ஓப்பன் ஃபாரம்ல நீங்க யார் வேணாலும் வரலாங்கும் போது அப்ப என்ன அடிப்படையில் வர முடியும்? 2016 விஜயகாந்த் என்ன சொன்னார்னா ரொம்ப சிம்பிளா, என்னை முதல்வராக யார் ஏற்றுக்கொண்டாலும் நான் கூட்டணி வைப்பேன்னாரு. அதுவே வந்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஏன்னா அவ்வளவு பெரிய கட்சி நடத்தி வந்தவர் ரொம்ப சிம்பிளா என்னை முதல்வராக நீங்க வந்து நான் கூட்டணி சேருவேன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு ரொம்ப சுருக்கமா நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு விஜய் செட்டில் ஆகி தான் ஆகணும். அப்படியெல்லாம் ஒரு வாக்கு வங்கி நிரூபிக்காத கட்சியோட அவங்க தலைமையிலாம் யாரும் போக மாட்டாங்க, எந்த பெரிய கட்சியும் போக மாட்டாங்க அப்படின்னு. இப்போ விஜயகாந்தோட உதாரணம் சொன்னார் இல்லையா, அதுல இருந்தே பார்க்கலாம். விஜயகாந்த் முதலாக வரும்போது தனியாகத்தான் நின்னார். தனியாக நின்று கிட்டத்தட்ட 10% வரைக்கும் வாக்குகள் வாங்கினார்னு நினைக்கிறேன். அப்படி வாக்குகள் வாங்கி தன்னை நிரூபித்ததுனால தான் அடுத்து வருகிற பொழுது ஜெயலலிதாவும் வந்து விஜயகாந்தோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. கலைஞரும் ரொம்ப முயற்சி பண்ணார், பழம் நழுவி பாலில் விழுந்ததெல்லாம். எடுத்த உடனே அவர் வந்து திமுகவுடைய அதிமுக கூட்டணி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த மரியாதை இருந்திருக்காது. அப்படிதான் விஜய் வந்து எடுத்த உடனே வந்து அவர் கூட்டணி வச்சார்னா, அவர் தன்னுடைய பலத்தையே நிரூபிக்காமல் கூட்டணி வச்சார்னா அது வாய்ப்பே கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம், அன்னைக்கு கலைஞரும் ஜெயலலிதாவும் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தார்கள். அவர் வெற்றி தோல்வி அல்லது தொடர் வெற்றி இதுகளை தான் பெற்றிருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவருக்காக இவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய பின்னாடி போவார், அவர் தான் முதலமைச்சர் போனார்னா கண்டிப்பா விஜய் வந்து அவருடைய ரசிகர்கள் மதிக்க மாட்டாங்க. இன்னொன்று, ராம்கி முதல்ல இருந்து சொன்னதுல ஒரு முரண்பாடான கருத்து, அந்த பாமக வந்து எல்லாத்தையும் சமூக நல்லிணக்கம் பண்ணுது, பல கட்சிகளை கூப்பிடுது, இது புதுசுங்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. பாமக ஆரம்பத்துல இருந்தே இப்படி பல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறது. அது முதல்ல வந்து நான் சொல்லி முடிச்சேன், தமிழ் பாதுகாப்பு பேரவைன்னு விசிகாவோட சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு, சமூக நீதி பாதுகாப்பு பேரவைன்னு, அதுக்கப்புறம் வெறுமனே பிசி அமைப்புகளை வச்சு மட்டுமே ஒன்று பண்ணாங்க. இது வந்து புதுசெல்லாம் கிடையாது, பல வருஷமா பாமக பண்றதா. இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரு பொங்கலூர் மணிகண்டன், திரு சுகுணா அவர்கள் சொன்னது, அடுத்த முதலமைச்சராக போகிறோம் 2026 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் தொடர்ந்து தோல்விகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய 10 தோல்விகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் கூட்டணியில போய் எதுக்கு சேரணும்? அதுவே ஒரு சூசைட் மிஷனா இருக்கும்ல. அதுக்கு அவர் தனியாவே நிக்கலாமே, அவருக்கு தனியா நிக்கிறதான அவருக்கு சரியா இருக்கும். எப்படி அந்த கூட்டணிக்கான சாத்தியம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க, தொடர் தோல்விங்கிற வார்த்தையே தவறானது. ஏன்னா அவர் பொதுச்செயலாளர் பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் கூட ஆகல.
அம்மா மறைந்து இப்ப 2017 பிறகு அவர் கட்சிக்குள்ளேயே முன்னணிக்கு வராரு. இப்ப அவர் பொதுச் செயலாளர் தொற்றைத்தனம் வந்து ஓர் ஆண்டு ஆகலைங்க. அப்போ அவர் சந்தித்த முதல் தேர்தல் 2024 தான். அதற்கு முன்பெல்லாம் பாருங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி தான், கொஞ்சோடு தோத்து போச்சு. 2019 எல்லாமே இணைஞ்சிருந்தாங்க. பிஜேபியுடைய அந்த மிகப்பெரிய அழுத்தத்தில தோல்வி. அதுக்கு பிறகு 2024 மட்டும்தான் தோல்வி ஒழிய மற்றெல்லாம் தோல்வியா அல்ல. நிச்சயமாக இப்ப நீங்க திரு விஜய் அவர்களோ மற்றவர்களோ ஒரு நிச்சயமாக அரசியல் கணக்கு தேவைங்க. ஏன்னா பாஜக நிச்சயமாக அணி அமைக்க விடாது, அவங்க சொன்னது சரிதான். அதே மாதிரி திமுக விடாதுங்க. இந்த ஒரு அணி மெகா கூட்டணியாக அமைந்துவிடக் கூடாது. கண்ணும் கருத்துமாக திமுக இருக்கும், பாஜக இருக்கும். ஆனால் இதை மீறி அதிமுக அமைக்குங்க. நிச்சயமாக 2026 வெற்றி கூட்டணியாக மாறும். ஏன்னா திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த வெறுப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது. அதை 2026 அதிமுக அதை எப்படி மெட்டீரியலைஸ் பண்றாங்க, அதுல இருக்கிற சவால்கள் என்னன்னு தான் பேசுறது. என்ன சவால்கள் என்னவாக இருக்கும் திருமிக லட்சுமி, நீங்க சம்மப் பண்ணிருங்க. இப்போ தாவேக்காவோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அவர் சேர்ந்துதான் ஆகணும். நீங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா ஒரு சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ராம்கியும் அதான் சொல்றாரு, பொங்கலூர் மணியன் அதான் சொல்றாரு. விஜய்க்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கல. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே தான் சொன்னேன், நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னீங்க. இந்த முறை கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் அவர் ஒன்றும் வேண்டாம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க? இதே கூட்டணியிலேருந்து போட்டியிட முடியுமா? அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜகவை பாரதிய ஜனதா கட்சி திமுக எதிர்ப்பு அப்படின்றத மட்டுமே பிரதானமாக வைத்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அவங்க தனியாக சந்திச்சாங்க அப்படின்னா நிற்க முடியும் விஜயினுடைய கட்சியால். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறாரு 2021 அது வந்து பெரிய அளவில் தோல்வி கிடையாது, அது வெற்றிக்கு நிகரானது தான். பாராட்டணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை. ஏன்னா அன்றைக்கு அந்த இரட்டை தலைமை இருந்த போதும் கூட, ஜெயலலிதா இல்லாத போதும் கூட எதிர்கட்சியில் ஒரு நல்ல நம்பர்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்க முடிஞ்சுது. ஆனால் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்துமே அப்போசிஷன் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ரோலை இந்த 4 ஆண்டுகள், அதாவது இப்போ 4வது ஆண்டு முடிய போகுது, இந்த 4 ஆண்டுகளில் செய்யலை. இப்போ தான் அதிமுக அந்த எதிர்கட்சி அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அதை எந்த ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக தான் இருக்குது, இல்லைன்னெலாம் இல்லை. ஆனால் அதை இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுகவால் அதை ஒரு நரேட்டிவாக மாற்ற முடியல. ஒருவேளை க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ் அவங்க அதை மாற்றுறாங்க அப்படின்னா ஓகே, ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணட்டும், நல்ல பிரச்சாரங்கள் இருக்கட்டும், நல்ல தேர்தலாக இருக்கும் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல். ஆனால் அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க முடியாத ஒருவரால் எப்படி ஒரு நல்ல மெகா கூட்டணி அமைச்சு. அந்த கேள்வி ரொம்ப சுருக்கமா பதில எதிர்பார்க்கிறேன். ஓபிஎஸ் இதுல ஒரு ரோல் பிளே பண்ணுவாரா? ஏன்னா இப்ப வந்த தீர்ப்பு, இரட்டையில இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதை தாண்டி சசிகலா, டிடிவி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒன்றா சேரணும்னு பிஜேபியில இருந்து பிரஷர், இதெல்லாம் ஒரு ரோல் இது எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. அதாவது திரும்பவும் இவர்களை எல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துக்க போறது இல்லைன்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு. ஏன்னா இவங்க யாராவது மீண்டும் கட்சிக்குள்ள இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய அதாவது பதவிக்கு அங்க பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்றது தான். அதனாலதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, ஏற்கனவே வந்த சமிக்ஞைகள் டெல்லியிலிருந்து வந்ததும் சரி, மற்ற தரப்புகள்ல இருந்து வந்ததும் சரி, தலைமை பொறுப்புல நீங்களே தான் இருப்பீங்க, முதலமைச்சர் வேட்பாளரும் நீங்கள் தான், ஆனால் இவங்களை எல்லாரும் நீங்க கட்சியில சேர்த்துக்குங்கன்னு சொல்லதாக கேள்விப்பட்டேன். ஆனால் எந்த அளவுக்கு அதை நான் இங்க உறுதிப்படுத்தணும்லாம் நான் நினைக்கல. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கூட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை கூட எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா இடத்துலையும் அதிமுக கோகுலேந்திரா எந்திரிச்சு பேசினாங்க இல்லைங்க, யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அப்ப கோகுலேந்திராவுக்கே அந்த நிலைமை இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா இடத்துலயும் அவர் போற இடங்கள்ல எல்லாம் எல்லா இடமே எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் எல்லா ஆபீஸ் பேரர்ஸும் அந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. கட்சியில இருக்க எல்லா கட்சியிலையும் நீங்க உடனே கேட்கலாம் உட்கட்சி பூசல் எல்லா கட்சியிலையும் இருக்கும். ஆனால் இங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை தீர்க்க முடியாதவர் ஜெயலலிதாவினுடைய இடத்தில் இருந்து அவரால் நிரப்ப முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ரைட், நன்றி. திரு ராம்கி, நீங்க பதில் சொல்ல பாமகவுடைய அணுகுமுறையில ஒரு மாற்றம் தெரியுதா நம்ம பார்க்க முடியும். 10 ஆண்டுகள்ல இந்த 2016 மாற்றம் முன்னேற்றத்துக்கு அப்புறம் அது 10% இடஒதுக்கீடுலாம் சொல்லி ஒரு சுருங்கி போன கட்சியா பார்க்க தோற்றமளித்த கட்சி இன்னைக்கு அவங்க கட்சியோட மேடையில தலித் அமைப்புகள் மேடை ஏறுறாங்க.
ஸோ அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. இது வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க அனைத்து சாதி கூட்டமைப்பு எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க அவங்க சமூக நல்லிணக்க மாநாட்டில் கூட அனைத்து சமூகங்களுக்கு சமூக நீதிங்கிற கோஷத்தை முன் வச்சு தான் அவங்க மாடலாம் நடத்துறாங்க. ஒரு சேஞ்ச் இருக்கு. இந்த சேஞ்சினால என்னன்னா அவங்க வந்து ரெடியா இருக்காங்க, ஒரு ரியல் கூட்டணிக்கு தயாரா இருக்காங்க. மற்ற கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து ஒரு கூட்டணி போறதுக்கான ஒரு தயாராகிட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இந்த வருகிற தேர்தல் வந்து விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்த இந்த 2026 தேர்தலுங்கிறது ஸ்டாலின் ஆட்சி நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா அப்படிங்கிறது தான் ஒழிய விஜய் முதல்வர் ஆவாரா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அப்படி நினைத்து அதை முன்வைத்து நான் முதல்வர் முன்வைத்து அவரு தனியா நின்னாருன்னா என்ன பிரச்சனைனா ஓட்டு கேட்டாகணும். அப்படி என்ன ஆகும்னா திமுக பாஜகவை எதிர்க்கிறது கூடவே என்ன ஆகும்னா அண்ணா திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் சீமானுக்கும் எந்த அளவுல நான் வித்தியாசமா இருப்பேன் அப்படிங்கிறதையும் விஜய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது ரொம்ப அவருக்கு பெரிய ஹெவி சிலபஸ் ஆச்சுல, அது அவரால் தாங்கிக்க முடியாது. அதனால இந்த தேர்தலுங்கிறது ஸ்டாலின் ஆட்சி நீடிக்க வேண்டுமா இல்லையாங்கிறது தான் முடிய ஒழிய வேறு எந்த விதமான மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு எப்படி எல்லாம் கூட்டணி அமையும் அப்படின்ற. தேர்தல் நெருங்க நம்ம நிறைய காட்சிகளை பார்க்கலாம் அப்படின்னு நம்புறேன். விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.